நகோமி எங்க இருந்தாங்க? நகோமி மோவாப்ல இருந்தாங்க. பெத்லகேம்ல கர்த்தர் இஸ்ரவேலர்களை சந்தித்தார்னு செய்தி எங்க போகுது? நகோமிக்கு போகுது. அதை கேட்டு நகோமி பெத்லகேமுக்கு வருகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை சந்திச்சார்னு நாங்க அங்க கேட்கணும். உங்களை விட்டுட்டு போனவங்க கேட்கணும். உங்களை சொந்தங்கள் கேட்கணும். உங்களை அற்பமா நினைச்ச நபர்கள் கேள்விப்பட்டு நீங்க போய் சொல்லக்கூடாது நான் நீதிமான்னு. அவங்க கேட்பாங்க. அவங்க சொல்லி வருவாங்க உங்களை தேடி. பெத்லகேமை தேடி நகோமிக்கள் வர வேண்டும். விட்டு போனவர்கள் வர வேண்டும். எழுப்புதல் என்று ரட்சிக்கப்படாதவன் ரட்சிக்கப்படுறது மட்டும் எழுப்புதல் இல்ல, ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவர்களாகவே பிறந்து இன்னும் சபைக்கு வராம ஜெபிக்காம ஆராதிக்காம இருக்கிறவங்க கேள்விப்படும். என்ன கர்த்தர் சந்திச்சார். எத்தனை பேருக்கு ஆசை கர்த்தர் என்ன சந்திக்கணும்? அந்த ஃபயர் என்ன இன்னைக்கு சந்திக்கணும். அந்த அக்கினி இன்றைக்கு என்னை சந்திக்கணும். அது உங்கள் பலிபீடத்தின் மேல் இருக்கிறத சந்திச்சா மத்த எல்லாரும் சொல்லுவாங்க கர்த்தர் தான் தேவன். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? I am here to prove, நிரூபிக்க போறேன். கர்த்தர் தான் தெய்வன்னு நான் நிரூபிக்க போறேன். அல்லேலூயா, ஆமென். அதற்காக தான் கர்த்தர் ஆட்களை தேடுகிறார். நான் உங்க முன்னாடி ஒரு மனுஷன் நிறுத்துறேன். அந்த மனுஷரை குறித்து பேசி நம்ம ஜெபிச்சு முடிக்க போறோம். நியாயாதிபதிகளின் புத்தகம். இது ஆவியானவரால் ஏவப்பட்டு இந்த மனிதனுக்கு நேராக நான் போகிறேன். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களையும் நம்ம வாசிக்கும் பொழுது போதும் நான் சொல்லிடுறேன். முதல்ல இந்த 3 அதிகாரங்களையும் நம்ம வாசிக்கும் போது அங்க ஒரு மனுஷரை குறித்து பார்ப்போம். அந்த மனுஷன் பேர் என்ன? கிதியோன். நம்ம எல்லாருக்குமே கிதியோனா தான் தெரியும். ஆமா தானே? எத்தனை பேர் தெரியும்? இங்க யாராவது கிடியன் இருக்கீங்களா? பேர் வச்சு இருக்கிறார். சோத்திரம், ஆமென். ஆமா, கிதியோன் இருக்கார். கிதியோனை பார்த்தா எல்லாருமே இந்த மீதியானியர்கள் வந்து இந்த மீதியானிய ஸ்பிரிட், the spirit of இந்த மீதியானியரை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பிரிட் இதை நம்ம பிசிக்கலா பார்ப்போம். நல்லா புரிஞ்சுக்கணும். பழைய ஏற்பாட்டில் எதெல்லாம் பிசிக்கலோ புதிய ஏற்பாட்டில் அதெல்லாம் ஸ்பிரிச்சுவல். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ரியல்லா பார்வோன் எகிப்தின் ராஜா இருப்பார் மாம்சத்துல. புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது மாம்சத்துல அவரை பார்க்க முடியாது, ஆனா அந்த ஆவியை நீங்க அங்க பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டில் எசபேல் இருப்பா, அங்க மாம்சத்துல இருப்பா. புதிய ஏற்பாட்டுக்கு வந்து அந்த ஸ்பிரிட்டை நீங்க பார்க்க முடியும். பார்த்திருக்கீங்களா? எலியாவின் ஆவியும் பலமுள்ளவரா யார் வந்தது புதிய ஏற்பாட்டில்? யார் வந்தா? இங்க யார் சொன்னா? யோவான் ஸ்நானகன்னு சொன்னார். ஓகே, யோவான் ஸ்நானகர். எலியாவின் ஆவியும் அதே மேண்டல், அதே சால்வை, எலியாவின் மேல இருந்த அதே அனாயிட்டிங் யார் மேல வந்ததுன்னா யோவான் மேல வந்தது. யோவான் மேல வந்ததா? யோவானுக்கு பின்னாடி எசபேல் ஆவி பிடிச்ச ஒரு அம்மா வந்ததா இல்லையா? அவர் தலையை யார் வாங்கினா? சேம் ஸ்பிரிட்டுங்க. ஹல்லேலூயா, ஸ்பிரிட். இங்க மீதியானியர்கள் நம்ம பார்க்கிறோம். நம்ம லைஃப்ல பார்த்தா இந்த மீதியானிய ஸ்பிரிட் ஒரு சிலர் இப்ப நீங்க அதை புரிஞ்சுக்குவீங்க. ஆமா, இந்த ஸ்பிரிட் தான் என் ஃபேமிலியை சேஸ் பண்ணுதுன்னு உங்களுக்கு புரியும். இந்த ஸ்பிரிட் எப்படிப்பட்டதுன்னா, இஸ்ரவேலர்கள் விதைச்சு எல்லாம் வந்து அறுவடைக்கு நிற்கும் பாருங்க, அப்ப வருவான் இவன். பண்படுத்தும் போது வரமாட்டான், நிலம் எதுவுமே, அதெல்லாம் பயிராகி வந்து நிற்கும் பாருங்க, அப்ப வருவான். எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? எல்லாம் உங்க கையில வந்து இருக்கும் போது வந்து உங்க கையில இருந்து பறிச்சுட்டு போய் எப்படி இருக்கும் அது? அதாவது வேலைக்கே போகாம கையில சம்பாத்தியம் இல்லைன்னா அது வேற கதை. வேலைக்கு போய் மாசம் முழுவதும் உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கையில காசு இருக்கும் போது ஒருத்தங்க வந்து இப்படி பறிச்சுட்டு போனா அது எப்படி வலிக்கும்? எவ்வளவு வலிக்கும் அது? அப்படிதான் மீதியானியர்கள் இஸ்ரவேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட காலத்துல எல்லாரும் மீதியானியர்கள் வந்த உடனே ஓடி ஓடி கெபிகள்ல ஒளிஞ்சுப்பாங்க. ஆனா கிதியோன் மட்டும் என்ன பண்ணுவாரு? உள்ளுக்குள்ள பயம் இருக்கும், ஆனா என்ன செஞ்சுட்டு இருந்தாராம்? போர் அடிச்சுட்டு இருந்தார். அல்லேலூயா. உள்ளுக்குள்ள பயம் இருந்தா கூட வெளியில என்ன பண்ணோம்? கெத்தா அப்படியே காமிச்சுக்கணும். அல்லேலூயா. உண்மையா சொல்றேன், கிறிஸ்தவர்களுக்கு தெரியறதில்ல. யாராவது கேட்டா உடனே அக்கா அப்படின்னு ஓடிடக்கூடாது. ஆமென். உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயம் இருக்கு, கொஞ்சம் கேள்வி இருக்கு. எப்படி நடக்கும்?
கூட அவங்க எப்படி செய்வ, எப்படி சந்திப்ப, எப்படி நடக்கும், ஒரு மாசத்துல இது கட்டி முடிக்கணுமே, ஒரு மாசத்துக்கு இது நடக்கணுமே அப்படின்னு சொன்னா, கர்த்தர் பார்த்துப்பார், என் கர்த்தர் பெரியவர் அப்படி சொல்லிட்டு வாங்க. ஆமென். உள்ள வந்து ஆண்டவரே பயமா இருக்குப்பா, இருந்தாலும் உங்களை நம்புறேன்னு நீங்க அப்பா கிட்ட பேசிக்கலாம். ஆனா மனுஷங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணக்கூடாது, பயம் உள்ளுக்குள்ள இருந்தா கூட போர் அடிக்கிறார். இப்ப ஆண்டு வராரு, தேவ தூதனானவர் வருகிறார், அப்படிதான் வசனம் இருக்கு. தேவ தூதனானவர் அவர் வருகிறார், வந்து பராக்கிரமசாலின்னு கூப்பிடுறாரு. பராக்கிரமசாலின்னு கூப்பிட்டு, நான் உன்னை மீதியான உன் கையில மீதியான ஒப்பு கொடுப்பேன், நீ தான் ஃபைட் பண்ண போற, நீ தான் ரட்சகனா எழும்ப போற, உன்னதான் கொண்டுதான் பெரிய காரியங்களை செய்யற, அதெல்லாம் பேசிட்டார். இதெல்லாம் பேசின உடனே 24ஆம் வசனத்துல, அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம், சொல்லுங்க எல்லாருமே ஆமென், thank you, யெகோவா ஷாலோம்னு பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் இருக்கு. இப்போ இங்க வாசிக்கிறோம், அவர் ஒரு பலிபீடத்தை கட்டினதுக்கு அப்புறமா 25ஆம் வசனத்துல, போன வசனத்துல அவர் தூதனை கண்டதுனால அங்க ஒரு பலிபீடத்தை கட்ட, 25ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது கர்த்தர் அவனை நோக்கி சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஒரு பலிபீடத்தை கட்டு. அல்லேலூயா. யெகோவா ஷாலோம்னு அவர் ஒரு பலிபீடத்தை கட்டுறாரு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்லப்பா, நீ 2ஆம் காலை எடுத்து இன்னொரு பலிபீடத்தை கட்டு. ஆனா அந்த பலிபீடத்தை கட்டுறதுக்கு முன்னாடி நீ சில பலிபீடங்களை இடின்றார். அல்லேலூயா. ஆமென். எழுப்புதல் வரணும். என் குடும்பம், இந்த மீதியான ஆவிகள், எகிப்தின் ஆவிகள், இப்படிப்பட்ட எல்லா ஸ்பிரிட்லேருந்து என் குடும்பம் ரட்சிக்கப்படணும்னா சில பலிபீடங்களை உங்கள் வீடுகளில் இடிக்கணும். கிதியோனை கர்த்தர் சந்திக்கிறாரு. ஆனால் அந்த பலிபீடத்தை கட்டினதே யார் தெரியுமா? கிதியோனோட அப்பா தான். முற்பிதாக்களால் கட்டப்பட்ட பலிபீடங்கள் இந்த ராத்திரி தகர்க்கப்பட போகுது. அல்லேலூயா. முற்பிதாக்களால் செய்யப்பட்ட உடன்படிக்கைகள் இந்த ராத்திரி முடிவுக்கு வரப்போகுது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அதை அவர் என்ன செய்யறாருன்னா, அடுத்த நாள் பகல்ல செய்யாம ராத்திரி கொஞ்சம் பேரை கூட்டிட்டு போய் 10 பேரை கூட்டிட்டு போய் அதை என்ன செய்யறாருன்னா இடிக்கிறார். அது அவர் இடிச்சதுனால அவருக்கு ஒரு பேர் வருது. அந்த பேருக்கு தான் என்னன்னா யெருபாகால். அல்லேலூயா. அதை நம்ம 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஃபர்ஸ்ட் லைன்ல பாருங்க, கிதியோன் ஆகிய, கிதியோனா மட்டும் இருக்கக்கூடாது, யெருபாகாலா இருக்கணும். ஏன்னா 7ஆம் அதிகாரத்துல தான் ஒரு பெரிய ஜெயம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அல்லேலூயா. யாரு ஜெயிக்க முடியும்? யார் ஜனங்களை விடுதலை ஆக்க முடியும்? யார் ரிவைவலை கொண்டு வர முடியும்னா பலிபீடத்தை இடித்து பலிபீடத்தை கட்டுறோம். அல்லேலூயா. உங்க வீடுகளை, உங்க வாழ்க்கையை, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில சில டிசிப்ளின்ஸை நீங்க கொண்டு வரணும்னு கர்த்தர் விரும்புறேன். அல்லேலூயா. சில ஒழுங்குகள், அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் என்ன பண்ணிட்டு இருந்தாரா? சும்மா என்ன அவருக்கு பொழுது போகாம சுத்திக்கிட்டு இருந்தாரா? இல்லைங்க, ப்ரிப்பேர் பண்றாரு. ஒழுங்கீனமானவைகளை ஒழுங்குபடுத்ததான் பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டும் ஒழுங்கற்ற வாழ்க்கை, ஒழுங்கற்ற நடைமுறைகள் உங்களுக்கு இருக்குன்னா, எனக்கு கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குறதில்ல, அந்த டிசிப்ளினுக்கு தேவையான எல்லா கிரேஸையும் கர்த்தர் கொடுக்க போறார். அல்லேலூயா. கிதியோன்கள் யெருபாகாலா மாறணும், கிதியோன்கள் எழும்பணும், பலிபீடங்களை தகர்க்கணும். பலிபீடத்தை நீங்க ஒருவேளை இப்போ உங்க குடும்பத்துல நீங்க மட்டும்தான் வந்திருக்கிறீங்க, நீங்க யாரை வேணாலும் இருங்க, இன்னைக்கு கர்த்தர் அனுப்பணும், ஒரு அக்கினி அனுப்பணும், என் குடும்பம் எழுப்புதல் அடையணும், என் சபைக்குள்ள ஒரு ரிவைவல் வரணும். இந்த மும்பை பட்டணத்துல எத்தனை பேருக்கு ஆசை, நம்முடைய திருச்சபை இந்த மும்பை பட்டணத்துல பெரிய ரிவைவலை கொண்டு வந்த திருச்சபையா இருக்கணும். அல்லேலூயா. எப்படிப்பா இவ்வளோ பெரிய மாற்றம் நடக்குதுன்னா நம்ம திருச்சபை பேரை சொல்லணும். ஆசை இருக்கா? ஆசை இருக்கா? எனக்கு என்ன ஆசை, திருவண்ணாமலையில் ஒரு வீடு கட்டுனா என் ஆசை முடிஞ்சிருச்சு. ஒரு வீட்டை கட்டி அந்த வீட்டிலேயே செத்து போயிடணும், அதுதான் நிறைய பேருக்கு ஆசை. ஐயா, நீங்க வீடு கட்டுங்க, கட்டாம போங்க, அதெல்லாம் செகண்டரி, அதெல்லாம் ரெண்டாவது, அதெல்லாம் ரெண்டாவது. எல்லாம் இருக்கிறவங்க மும்பையில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க, உங்ககிட்ட இருக்கிற சமாதானமும் சந்தோஷமும் அவங்க கிட்ட இருக்காது.
காசு கொடுத்து வாங்க முடியாத பலவற்றை இலவசமா இயேசு உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பணக்காரர்கள் ஏங்குகிற ஆசீர்வாதம் உங்க கையில இப்ப இருக்கு. ஹல்லேலூயா. பணக்காரர்களும் பேர் பெற்றவர்களும் வேணும்னு நினைக்கிறதெல்லாம் கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிறார். எவ்வளவு நன்மைகள் இருக்கு உங்க வாழ்க்கையில. பணம் இருந்ததுன்னா ஆக்சிஜன் வாங்க முடியுமா? கர்த்தர் வான்னு சொன்னா போயிடணும். கொரோனா காலத்துல நடந்த கதைகள் எல்லாம் மறந்துட்டீங்களா? ஐயா பணம் இருந்தது, ஐயா எல்லாம் இருந்தது. பணம் இருந்தவனும் இல்லாதவனும் அதே ஆக்சிஜனுக்காக தான் மூச்சு இழுத்துட்டு இருந்தாங்க. வீடும் வாசலும் எல்லாம் உங்களுக்கு தேவைன்னா ஒன்றை மட்டும் சொல்றேன். நாங்க 2 பேரும் ஊழியத்துல இருந்து கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் ஒண்ணு. கர்த்தருடைய ராஜ்யத்துல மிகவும் மலிவான ஒன்றுதான் பணம். பணம் வேணான்னு சொல்ல, தேவை. இப்படி உட்காந்துருக்கீங்க, இடிச்சு இடிச்சு உட்காந்துருக்கீங்க. நாளைக்கு ஒரு ஆலயம் கட்டணும்னா பணம். ஆனா அதுதான் லீஸ்ட். அதுதான் கிங்டம் ஆஃப் காட்ல ரொம்ப லீஸ்ட். கர்த்தருடைய ஊழியக்காரர் கர்த்தருக்கு வேலை செய்யறோம் நாங்க சொல்றோம். உங்களுக்கு ஒண்ணு தேவைன்னா கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து அதை நிறுத்துவார். சரியான சமயத்துல உங்களுடைய தேவைகள் அவரால் சந்திக்கப்படும். அல்லேலூயா. ஆனா நீங்க முதலாவது அவருடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுறீங்க. அவரை தேடுறவங்களுக்கு எல்லாமே அந்தந்த டைம்ல வந்து நிற்கும். உங்களுக்கு எனக்கெல்லாம் தெரியாது. நான் நினைச்சேன் கர்த்தர் கார் எங்களுக்கு தான் கொடுத்தாரு, எனக்கு கொடுக்கலான்ற. எங்களுக்கு ஒரு கார் ரொம்ப நாளா அப்படியே பையை தூக்கிட்டு முன்னாடி 2 பின்னாடி ஒரு பை முன்னாடி ஒரு பைன்னு 2 பேரும் அப்படியே நடப்போம். பஸ்ஸா ஏறி இறங்கி. ஒரு பெண்ணா அவ்வளோ தூரம் டிராவல் பண்றது ரொம்ப கஷ்டம். ரெஸ்ட் ரூம் போகணும், எல்லாம் நிறைய சங்கடங்கள், தூர பிரயாணங்கள், மணி நேரம். மாட்டு வண்டியை தவிர எல்லா வண்டியிலும் டிராவல் பண்ணியாச்சு. எல்லாத்துலையும் அத்தனை சங்கடங்களுக்கு நடுவுலையும் கர்த்தர் ஒரு கார் கொடுத்தாரு. அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம் கார் கொடுத்தார். நான் நினைச்சிட்டோம், எங்களுக்கு தான் கர்த்தர் கார் கொடுத்தாரு. ஆகஸ்ட் மாதம் கடைசி வாரத்துல பிரெக்னன்ட். அப்பதான் உனக்கு இல்லை, நீ பிரெக்னன்சிலும் தடை இல்லாம ஊழியம் செய்யறதுக்கு இந்த கார். ஹல்லேலூயா. ஒருவேளை என்கிட்ட அந்த டைம்ல கார் வரலனா நம்ம என்ன பண்ணிருக்க முடியாது. பஸ்ல ஏறி இறங்கி டிராவல் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். பிள்ளைகளை தூக்கி டிராவல் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு அந்த 2 பிள்ளைகளையும் சுமந்து தடையில்லாம கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய தான் கர்த்தர் கார் கொடுத்தாரு. தவிர நம்ம ஏதோ செஞ்சுட்டோம் லக்ஸுரிக்காக கர்த்தர் கார் கொடுக்கல. நான் கர்த்தர்கிட்ட சொல்லுவேன், அப்பா அதிகமா எனக்கு தராதீங்க, வேணான்னு. அதிகமா எனக்கு குறைவாகவும் நான் இருக்கக்கூடாது. எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தாங்க. அதிகமா வாங்கி உண்மை நான் மறுதளிச்சிடக்கூடாது. கொஞ்சமா இருந்து நான் என்ன பண்ணக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. எனக்கு கரெக்டா அன்றுள்ள அப்பத்தை அந்த போதுமென்ற மனதோடு கூடிய தேவ பக்தி தான் மிகுந்த ஆதாயம். என்றைக்கு ஒரு கிறிஸ்தவன் அப்பா போதும்பா, இப்பெல்லாம் யாரு சொல்றா அந்த வார்த்தையே கேட்கறதுக்கு, அதான் 7 நாட்களில் வசனம் அபூர்வமா இருந்தது மாதிரி கிறிஸ்தவருடைய வாயில போதும் என்பது அபூர்வமா இருக்கு. எதை கொடுத்தாலும் எந்த பிரேயர் பாயிண்ட்டுக்கு கரெக்டா சொல்யூஷன் கொடுத்தா கூட அடுத்த பிரேயர் பாயிண்ட் தூக்கிட்டு வந்து நிற்கும். ஆண்டவரே 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 சரி போ அப்படின்னா, சரி இதை கொடுத்தாவது அடுத்து வந்து என்ன லவ் பண்ணுவாளா, அன்பா என்கிட்ட வந்து அப்பா உங்க மார்பிள சாஞ்சிக்கிறேன்னு வருவாளான்னு நினைச்சா அங்கிட்டு போய் இங்கிட்டு இன்னொரு பிரேயர் பாயிண்ட் தூக்கிட்டு வந்து அப்பா 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 அப்பா. இந்த கிறிஸ்தவர்கள் மட்டும் போதுனே சொல்ல மாட்டேங்கிறோமே. அடுத்து 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 பெட்டிஷன். ஆனா வேதம் சொல்லுது போதும்பா. மோசே சொல்றார் போதும் போதும் நிறைய கொடுத்துட்டீங்க, வைக்க இடமில்ல அப்படின்றார். அல்லேலூயா. ஆமென். போதும்னு சொல்லணும். சொல்லுங்க போதும். இதை வச்சுடா இப்போ அடுத்து அதை என்ன பண்ணுவோமா, அடுத்து இதை பண்ணும். அப்படியே கொஞ்சம் சண்டே கட் ஆகும், அப்படியே கூட்டங்கள் கட் ஆகும். ஏன்னா பிஸ்னஸ் பெருகிருச்சு. போதும், இது போதும் நமக்கு. நீங்க சொல்லி பாருங்க, கர்த்தர் கொண்டு வந்து வைப்பார். கஷ்டப்பட்டு முழுதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் வராது. ஏசப்பா சொன்ன வார்த்தையை கேட்டா 2 படகு வரும். இது எதையோ சின்ன பிள்ளைங்களுக்கு கதை சொல்றதுக்காகவே யூஸ் பண்ணிட்டோம், நம்ம வாழ்க்கையில யூஸ் பண்ணுவோம்.
அல்லேலூயா. அதிக பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல. இயேசுவுக்கு பின்னாடி வாங்க, ஒரு வார்த்தை சொன்னா எல்லாமே கிடைக்கும். ஆமென். சர்ச்சுக்கு வராம நீங்க செய்யற பிரயாசம் ஒரு பலனும் இல்லை. சர்ச்சுக்கு வந்து உட்கார்ந்து பாருங்க. இங்க நீங்க தேவ சமூகத்துல இருந்தா அங்க யார்கிட்டயோ கர்த்தர் பேசி சைன் போட வச்சு உங்க பேருக்கு அனுப்பி வைப்பார். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. கழுகை போல என்னை எழும்பச் செய்வீர், உயரங்களில் என்னை பறக்கச் செய்வீர். கழுகை போல என்னை எழும்பச் செய்வீர், உயரங்களில் என்னை பறக்கச் செய்வீர். ரெண்டு கையை உயர்த்தி, நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. கழுகை போல, கழுகை போல என்னை உயரச் செய்வீர், உயரங்களில் என்னை பறக்கச் செய்வீர். கழுகை போல என்னை எழும்பச் செய்வீர், உயரங்களில் என்னை பறக்கச் செய்தீர். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. Shanta bala kata sepa ture bala. நீதிமான் ஒருவன் உண்டோ? ஒரு நீதிமான் உண்டோன்னு கர்த்தருடைய கண்கள். தேவ சமூகத்துல இருதயத்தை உடைக்கிற நீதிமான்கள் தன் நிலையை உணர்ந்து கர்த்தருடைய பாதத்துல கண்களையும் ஏறெடுக்க துணியாமல் தன்னை தாழ்த்துகிற நீதிமான்கள். நீதிமான்களுடைய ஜெபம் தான் பவர்ஃபுல். அல்லேலூயா. உங்க ஜெபம் வல்லமையுள்ளதா மாறணும்னா, அங்க வாசிக்கிறோம், ஒரு வியாதியஸ்தன் சுஸ்தமா இருந்தா மூப்பர்களை வரவழைச்சு ஜெபிக்க கடவன் அப்படிதான் சொல்லியிருக்கு. ஏன் அவர் ஜெபிச்சாலே கேட்க முடியாதா? ஏன் தெரியுமா? அங்க வசனம் சொல்லுது, ஒருவேளை அவன் பாவம் செய்திருந்தான் அவனுக்கு அந்த பாவம் மன்னிக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவம் கர்த்தருடைய வேதத்தை நமக்கு எல்லாருக்கும் தெரியும்ல, அவர் கை குறுகி போகல. ஆமென். Thank you Jesus. எடுத்து வாசிக்கலாம் அந்த வசனத்தை. இல்ல இதோ. ஆமா வாசிங்க சிஸ்டர். இல்லை. அல்லேலூயா. நிறைய பேருக்கு டவுட், நான் இவ்வளோ ஜெபிக்கிறேன் கர்த்தருக்கு கேட்காதா? இவ்வளோ நான் கேட்கிறேன், ஏன் அவர் கை நீட்டி என்னை சுகப்படுத்த மாட்டேங்கிறார்? கை நீட்டி என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறார்? ஏன் அவர் கை குறுகி போச்சா அப்படின்னு இஸ்ரவேலர்கள் நினைச்சிட்டு இருந்தாங்களாம். ஆண்டவர் சொல்றாருப்பா, என் கை அப்படியே தான் இருக்கு. அன்றைக்கு உங்க முற்பிதாக்களை செங்கடலை பிளந்து கொண்டு வந்த என் கை இன்னும் குறுகி போகலப்பா. ஏன் செவி மந்தமாகல. இன்றைக்கும் கர்த்தர் எவ்வளோ, அவருடைய காது எவ்வளோ ஷார்ப்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? நம்ம அப்பாவோட காது எவ்வளோ ஷார்ப் தெரியுமா? உங்க பெருமூச்சின் சத்தம் அவர் காதுல கேட்கும். ஜெபம்ன்றதுக்கு முன்னாடி, வார்த்தைகள் வருகிறதற்கெல்லாம் முன்னாடியே நீங்க
அந்த வியாகுலத்துல ஒரு மூச்சு விடுவீங்க பாருங்க, அதை கேட்கிற அளவுக்கு கூர்மையுள்ள செவிகள் நம்முடைய தகப்பனுக்கு உண்டு. ஏன் செவியா மந்தமாயிருச்சு நீங்க நினைக்கிறீங்க? நான் இல்லப்பா காரணம், நான் இல்ல காரணம். என் வல்லமை குறைஞ்சு போகல, என் பவர் குறைஞ்சு போகல. அடுத்த வசனத்துல சொல்லுது, நான் இல்லப்பா, உங்கள் அக்கிரமங்களே உங்களை உனக்கு எனக்கு நடுவில் நிற்குது. I am ready to act. I am ready to perform. அற்புதங்களை செய்யவும், கிரியை செய்யவும், யுத்தம் பண்ணவும், உங்களுக்காக செயல்படவும் கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். ஆனால் நடுவில் நிற்கிற சுவரை இடிக்கிற, பாகாலின் பலிபீடங்களை இடிக்கிற எருபகால்கள் எங்கே? எருபகால்கள் எங்கே? மும்பை பட்டணத்திற்கு ரட்சிப்பு, மும்பை பட்டணத்திற்குள்ள எழுப்புதல் வரணும். ஆனா மும்பை பட்டணத்துக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு பெரிய அக்கிரமம் என்கிற ஒரு பெரிய சுவர் இருக்குதே, அதை இடிக்கிற எருபகால் எங்கே? அதை இடிக்கிற எருபகால் எங்கே? அந்த வசனத்தை வாசிக்கலாமா? தரலா கஷீரா தசேபாலா துனா மஹந்தரோலே. ஹல்லேலூயா. கர்த்தர் பார்க்கிறார். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 59 முடிக்க போறேன். 14ஆம் வசனம். நியாயம் பின்னிட்டு அகன்றது, நீதி தூரமாய் நின்றது, சத்தியம் வீதியிலே இடறி, யதார்த்தம் வந்து சேர மாட்டாமற் போகிறது. சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று, பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் கொள்ளையாகிறான். இதை கர்த்தர் பார்த்து நியாயமில்லை என்று விசனம் உள்ளவனார். ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று கர்த்தர் ஆச்சரியப்பட்டார். அந்த வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க. ஒருவர் கூட இல்லைன்னு கர்த்தர் ஆச்சரியப்படுறாரு. ஏன்பா இவ்வளவு நன்மையும் பெற்றுக்கொண்டு 10 பேர் நன்மையை பெற்றுக்கொண்டா ஒருத்த மாத்திரம் வந்து நன்றி சொல்றேன், மற்றவங்க எங்கன்னு கேட்ட மாதிரி உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். நடு சுவரை இடிக்கணும், பாகாலின் பலிபீடங்களை இடிக்கணும். கர்த்தர் கிரியை செய்ய முடியாதபடி அவர் கை குறுகி போகல, அவர் செவி மந்தமாகல. ஆனா இங்க சீர்படுத்த வேண்டியவர்கள் சீர்படுத்தப்பட்டா கர்த்தருடைய கரமும் நீட்டப்படும். கோலை சுமக்கிற மோசே, அழைப்பை பெற்றிருக்கிற ஆரோன், அவர்கள் நின்றா போதும் செங்கடல் தானா திறக்கும். கோலை ஓங்கி அடிக்க வேண்டியது மோசே வேலை, காற்றை அனுப்பி கடலை பிடிக்க வேண்டியது கர்த்தருடைய வேலை. மோசேக்கள் எங்கே? நீதிமான்கள் எங்கே? கர்த்தருடைய கோலை, வைராக்கியம் என்கிற கோலை பிடித்திருக்கிற நீதிமான்கள் எங்கே? செங்கடல் பிளக்கணும்னா கோல் அடிச்சாதான் பிளக்கும். கோலும் அடிக்கணும், காற்றும் வீசணும். பரலோகமும் நீதிமானும் சேர்ந்தாதான் செங்கடல் பிளக்கும். உங்க வாழ்க்கையின் பிரச்சனை மாறணும்னா கர்த்தர் செய்ய மாட்டேங்கிறீங்க, கர்த்தர் செய்ய மாட்டேங்கிறீங்க. கோலை பிடிக்கிற மோசே எங்கே? கையை ஏந்தி பிடிக்கிற ஊரும் ஆரோனும் எங்கே? கீழே யுத்தம் செய்கிற யோசுவாக்கள் எங்கே? கிதியோன்கள் எங்கே? எருபகால்கள் எங்கே? Where are they? அவங்க இல்லாத வரைக்கும் கர்த்தராலையும் எதுவும் செய்ய முடியாது. That's all. அப்ப ரிவைவலை ஸ்டார்ட் பண்றதே ஒரு ஜீல், வைராக்கியம் உள்ள, கைகளில் ஈட்டியை பிடித்து கொண்டு எழும்பி போன முழு இஸ்ரவேலும் அப்படியே நெஞ்சில அடிச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க. மோசே கீழே விழுந்து முகம் அழுதுட்டு இருக்காரு. பீலேயாம் வந்து சபிக்க கூடாதபடி பீலேயாமின் வாயை திருப்பி விட்டார் கர்த்தர். எந்த மனுஷனும் சபிக்க முடியாது உங்களை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்ல, குறிஸ் ஒரு மந்திரமும் இல்ல, ஒண்ணும் இல்ல. பிசாசு பார்த்தா, ஓ பீலேயாம திருப்பினீரோ, மோவாவின் பெண்களை அனுப்பி விடுகிறேன். தன் சுய இச்சை நான் போய் சிக்குண்டு பாவம் செய்து அந்த பாவத்தின் விளைவுல கொள்ளை வந்துருச்சு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இந்த கொள்ளை என்ன செய்யறதுங்க? யார்? எல்லாரும் அழுகுறாங்க, எல்லாரும் அழுகுறாங்க. அழுகிற அழுக்குறலின் நடுவுல ஒருவன் உள்ளத்துல ஒரு, நான் நினைக்கிறேன் எல்லாரும் அப்படியே கதகதப்பா அழுதுட்டு இருக்கும் போது பினேகாஸ்குள்ள மட்டும் அந்த ஃபர்வன்ட் ஸ்பிரிட், கொதிநிலை வருது. பினேகாசின் ஆவி கொதிக்குது. ஓ மற்றவர்களை போல நான் உட்காந்து அழ முடியாது. எழும்புறான்,
ஈட்டிய கைகளை பிடிக்கிறான். வேசித்தனம் பண்ணுகிறவர்களை உருவ குத்தி போடுகிறான். ஒரே குத்து வாதை நீங்கிருச்சு. எப்பா, டெலிவரன்ஸும் இன்னைக்கு நடக்கணும், டிசிப்ளின் நடக்கணும். இன்னைக்கு சபைக்குள்ள ஒரு ஒழுங்கு, டிசிப்ளினரி ஆக்டிவிட்டி இன்னைக்கு கர்த்தர் அதை செய்ய வந்திருக்கார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தருக்கும் நம்முடைய சபைக்கும், கர்த்தருக்கும் நம் குடும்பத்திற்கும், கர்த்தருக்கும் மும்பைக்கும் நடுவுல எழும்பி நிற்கிற நடுச்சுவரை உடைக்கிற எரு பகால்களை கர்த்தர் தேடுகிறார். அசுத்தங்களை செய்கிறவர்களுக்கு நீதி செய்கிற சில பினேகாசுகளை கர்த்தர் தேடுகிறார். ஒருவன் எழும்பி முழு இஸ்ரவேலுடைய வாதையும் நிற்க பண்ண முடியும்னா நீங்களும் நானும் சேர்ந்து நின்னா. புதிய ஏற்பாட்டுக்கு வாங்கல, பழைய ஏற்பாட்டுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படியே புதிய ஏற்பாட்டுல மாறுது. புதிய ஏற்பாட்டுல ஒருவனா இல்லை. மேல் வீட்டறையில் சேர்ந்து 120 பேராய் ஜெபிக்கிறாங்க. 120 பேர் மேலும் அந்த அக்கினி வருது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துக்கு போறாங்க. இன்றைக்கு உலகம் முழுவதும் ரிவைவல் வந்ததே அந்த 120 பேர் மேலதான்.